நீல நிற ஜோதி. இதுக்குள்ள பல்வேறுபட்ட அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம கூறுறோம். உடல் ரீதியாக ஒரு சின்ன செயல்பாடுகள் இருக்கும்போது அது ஒரு அனுபவமாக மாணவர்களுக்கு அதையும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை தெரியப்படுத்தினது. அதை நீங்கள் வேறு வடிவத்தில் புரிஞ்சுக்காதீங்க, வேறு வடிவத்துக்குள்ளே செய்யாதீங்க. அது அப்படி இல்லை. அது ஒரு அனுபவமாக ஒரு தியானம் பண்ணுறவருக்கு பல்வேறுபட்ட முறைகளில் நடந்திருக்கு. எனக்கு நூற்றுக்கணக்கான, ஏன் 100க்கும் மேற்பட்டதில் என் உடம்பு செட்பேக் ஆகி திருப்பி மீண்டு வந்திருக்கிறேன். மரணத்தை எத்தனையோ முறை நான் சந்தித்து பார்த்துருக்குறேன் தியானத்து வடிவத்தில். இதெல்லாம் ரொம்ப ஒரு தியானம் பண்ணுறவனுக்கு ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். தியானம்னா மரணங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். அதில் போய் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது, அழுகிறது, ஃபீல் பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தியானத்துக்குள்ளிருந்து எப்பொழுதுமே ஒருத்தர் வளரணும்னா அவருக்குள்ள நிறைய பரிமாற்றங்கள் இருக்கும், நிறைய பருவ மாற்றங்கள் ஏற்படும். அதுதான் நம்ம கால பருவ மாற்றங்கள் வைத்திருக்கிற மாதிரி தியானம் என்பது பருவ மாற்றம். அதற்கு நல்ல முழு பெயர் என்னன்னா பருவ மாற்றம் அப்படிங்கிறது. ஒரு குழந்தை நம்மளோட இருக்கிற, நமக்கு பிறக்கப்படுற ஒரு பெண் குழந்தை பிறக்கிறா, வளர்றா, போய்கிட்டே இருக்கிறா. 9 வயதுலேருந்து 13 வயது 14 வயதுக்குள்ளே அவள் பெரிய மனுஷி ஆவா. அப்போ அங்கே என்ன நடந்திருக்குன்னா, அவள் பெரிய மனுஷியாக இருக்கிறா அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவள் பருவ மாற்றம் அடைந்திருக்கிறாள் என்று பொருள். அப்போ அவளுக்கு என்ன வருது? வயிறு வலி வருது. அப்போ அவளுக்கு முதல் முறையாக அந்த வலியை சந்திக்கும் போது அவளுக்கு ஒன்றும் புரியலை. அப்போ தாய் அதை கடந்து வந்ததுனால அவள் என்ன பண்ணுறா, அவளுடைய அனுபவத்தை அந்த குழந்தைக்கு ஒன்றும் இல்லை பாப்பா அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் பார்த்து பயப்படாத போவாதுன்னு சொல்லி அதுக்கான அந்த செயல் வடிவத்தையெல்லாம் பக்குவத்தையெல்லாம் சொல்லி பண்ணும்போது அவளுக்கு என்னென்னா அந்த குழந்தைக்கு ஒரு வேடிக்கையாக இருக்கிறது இந்த நடக்கிற. இப்போ எல்லாம் அதெல்லாம் இல்லை. கிராமங்களில் அப்போல்லாம் ஒரு பெண் பெரிய மனுஷி ஆகிறான்னா அதுக்கு சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முறைப்படி ப்ராப்பராக இருக்கும். அது பயங்கரமாக இருக்கும். அது ஒரு பெரிய வடிவத்தில் இருக்கும். அது 13-14 நாள் அது ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் தினந்தோறும். எங்கள் வீட்டிலெல்லாம் 2 பெண்கள் இருந்ததுனால எங்கள் சகோதரி பெரிய மனுஷி ஆகும் போதெல்லாம் எங்களுக்கெல்லாம் காலையிலே என்னென்னா தினந்தோறும் ஒரு விதமான உணவுகள்லாம் கொடுக்கப்படும். அப்போ ஒரு திருவிழா மாதிரி அதை நான் அனுசரித்ததெல்லாம் நானே பார்த்துருக்குறேன். அப்போ அந்த பெண்ணுக்கு நாம் இப்படி ஒரு பருவ மாற்றம் ஆயிருக்கோங்கிறத தெரியாது. அது பருவமாற்றமான தன் தாய் அதுக்கு பின்னாடி இருக்கிற அருகாமையில் இருக்கிற சொந்த பந்தங்கள் உறவுகள் எல்லாமே நின்று அதை வழி நடத்தும். அதே மாதிரி தான் தியானம். தியானத்தில் பருவ மாற்றம் ஏற்படும். தியானம் எந்த மூலையிலிருந்து எங்கேருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நாளைக்கு உடலில் சின்ன பருவ மாற்றம் ஏற்படும் போது அதை நீங்கள் பெரிதுபடுத்தி கொள்ள வேண்டாம். அந்த இடத்துலையும் எதிர்கொள்ளணும், போர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோடைய செயல். இங்கு அதை உங்கள்கிட்ட தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் என்னுடையது. அப்போ எனக்குள்ளேயும் பெரிய உயர்ந்த தியானம் இருந்தாலும் இந்த உடல் என்பது சில இடங்களில் சில மாதிரியான சூழல்களை உருவாக்கும். அவ்வளோதானே ஒழிஞ்சு இதுக்குள்ளே நீங்கள் நினைக்கிற மாதிரி, நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இங்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் வந்து போகின்ற ஒரு சூழல்கள், வந்து போகின்ற செயல்கள். அதை நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கணும். அதனால் அதை கருணையாகவோ அதை ஒரு செயல் வடிவமாகவோ நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நூற்றுக்கணக்கான பேர் அது நம்ம மீது ஒரு பெரிய அக்கறை எடுத்துக்கொண்டு சில விஷயங்களை சொன்னார்கள், சில மருந்துகள்லாம் சொன்னார்கள். அப்படியெல்லாம் அந்த சூழல்களில் அதை அணுக வேண்டிய அவசியமும் இல்லை, அப்படி இல்லவும் இல்லை, அது அப்படி கிடையவும் கிடையாது. அதனால் அது தியானம் என்பது, பிரபஞ்சம் என்பது அது வித்தியாசமாக வழி நடத்தும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த தியானமே பெரிய வைத்தியர். அதுக்கிட்டலாம் மருந்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னு வச்சிங்களேன், நம்மளை கல்லால் அடிச்சுவிடும். அதுவே பெரிய வைத்தியர். அதுவே அதுக்கு தெரியும் தன்னை பார்த்துக்கன்னு. ஆனால் சமயத்தில் இந்த சூளம் செட்பேக் ஆகும்போது 10 அடி அது தள்ளி நிற்கும். நான் சொன்னதை கவனிச்சிருந்தீங்கன்னா தெளிவாக இருந்திருக்கும். இந்த சூளம் உனக்கு ஒரு துன்பத்தை நீ இந்த இடத்துல இந்த கர்ம வினையை அனுபவிச்சாதான் அடுத்த அனுபவத்தை பெற முடியும். இப்போ ஒரு இடத்துல என் தியானம் உச்சக்கட்டத்தில் பொதிகை மலையை நோக்கி நான் போகிறேன், பழனி மலையை நோக்கி போகிறேன், கன்னியாகுமரியை நோக்கி போகிறேன். அந்த நேரத்தில் என் தியானத்தில் பெரிய வளர்ச்சி. ஆனால் என்னை சுற்றி எப்படி இருக்குன்னா தியானமே பண்ண முடியாத ஒரு சூழலில் ஒரு நெருக்கடியில் இருக்கிறேன். என்னை மனிதர்கள் துரத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவ்வளோ பெரிய நெருக்கடியில் தொழில் ரீதியாக பெரிய லாஸ், உச்சபட்ச லாஸில் இருக்கிறேன். அப்போ என்னால் தியானமே பண்ண முடியாது. ஆனால்
தியானத்தில் உட்கார்ந்தா அப்படி தன்னை மறந்து போயிடுறேன். அப்படி ஒரு தியானம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இவ்வளோ பிரச்சனை தீரவே மாட்டுது. நான் தியானம் பண்ணி பார்த்து அந்த பிரச்சனையை நிறுத்துறதுக்கு வாய்ப்பை பார்க்குறேன், என்னால் நிறுத்தவே முடியல. பிரச்சனை உச்சத்துக்கு போகுது, ஆனால் தியானமும் உச்சத்துக்கு போகுது. பிரச்சனையும் உச்சம், தியானமும் உச்சம். அப்போ அதுக்குள்ளேருந்து அந்த தியானத்துக்குள்ளேருந்து ஒரு அனுபவம் முடிஞ்சிச்சு. ஒரு டைம் வரைக்கும் அது நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு டயத்துலலாம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பிரச்சனையில் இவ்வளோ நாங்கள் அழுகுறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம், உனக்கு என்ன தியானம், உனக்கு என்ன சாமி அப்படிங்கிற அளவுக்கு பப்ளிக் ஒரு மனிதர்கள் நம்ம கூட இருந்தவங்க கேட்குற அளவுக்கு கூட ஒரு சூழல் உருவானுச்சு. அப்போ இதெல்லாம் நம்ம பொறுத்துக்கிட்டு காத்திருந்தோம். அப்போ ஒரு டயத்தில் அனுபவம் வந்தோடனே அந்த கர்ம வினையை, அந்த உள்வினையை நீ கடக்கலைன்னா இந்த அனுபவத்தை பெற முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் அது கொடுக்கப்பட்டுச்சு. இந்த பக்குவத்தோட இதை நீங்கள் அணுகணும். இப்போ நம்மளை பின்தொடர்ற அத்தனை பேருக்குள்ளே என்னன்னா, இந்த உடலுக்குன்னு சில வரைமுறைகள் இருக்குது, சில விஷயங்கள் இருக்குது. இந்த உடலுக்குன்னு ஒரு கர்ம வினை இருக்குது, நம்மளுடைய உயிருக்குன்னு கர்ம வினை இருக்குது. உயிர் எல்லாம் ஒன்றாக சேரும்போது ஆன்மாவாக மாறும்போது ஆன்மாவுக்குன்னு சில கர்ம வினை இருக்குது. உடலுக்குள்ளே இருக்கிற உறுப்புகளுக்குன்னு சில கர்ம வினைகள் இருக்குது, சில நரம்புகளுக்குன்னு கர்ம வினை இருக்குது, சில தோள்களுக்குன்னு கர்ம வினை இருக்குது, கண்களுக்கு கர்ம வினை இருக்குது. எல்லாத்துக்கும் அந்தந்த பார்ட்டு மட்டும் கர்ம வினை உச்சக்கட்டத்தில் அந்த பகுதி இருக்குன்னா அந்த பகுதி பாதிப்படையும். சில பேருக்கு கேன்சர் தொண்டையில் வரும், சில பேருக்கு நாக்கில் வரும், சில பேருக்கு ஆசன வாயில் வரும், சில பேருக்கு வயிற்றில் வரும். இப்போ இதெல்லாம் என்னென்னா அந்த பகுதி பாதிக்கப்படணும் அப்படின்னு கர்ம வினையில் உடலுக்கு இருக்குது. அப்போ இதெல்லாம் அறிந்து தெளிவடைந்து செயல்படக்கூடிய செயல் அதெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நிகழும். அப்போ நிகழுகின்ற செயலை உங்களிடம் தெளிவாக சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் என்னிடம் இருக்குது. அதனால் நான் படுத்துட்டேன் அவ்வளோதான், இல்லை ஏதோ ஒரு விஷயம் சிரமப்படுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். அதெல்லாம் சிரமம்லாம் ஒன்றுமே கிடையாது. எது சிரமம்? தியானம் பண்ணால் உடல் செட்பேக் ஆகுங்கிறது சாதாரண குழந்தைக்கு தெரியுமே, அதில் என்ன பெரிய சிரமம்? சிரமத்தை சந்திக்கலைன்னா தியானம் பண்ண லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். மரணத்தை எதிர்கொள்ள தயாராக இல்லைன்னா தியானத்துக்கு அவன் லாய்க்கு இல்லாதவன் அர்த்தம். மரணத்தை கண்டு அஞ்சுவனோ, மரணத்தை கண்டு பயப்படுவனோ, மரணத்தை கண்டு அழுவனோ, எப்படி ஒரு அரியணைக்குள்ளே இருந்து ஒரு பெரிய பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கின்ற என்ன செயல் அங்கே பண்ண போகிறான்? அணுக்கள், எல்லா அணுக்கள் ஒரு மின்சாரத்தன்மை கொண்ட ஒரு வெப்ப சலனத்தை உடலுக்குள்ளே தாங்கணும். அப்போ உடலுக்குள்ளே அந்த வெப்ப சலனத்தை ஏற்றும்போது கண்கள் மாறும், காதுகள் செவிகள் மாறி போகும், உடலோட தன்மைகள் மாறி போகும், பசித்தன்மை மாறி போகும், தண்ணி குடிப்பது மாறி போகும், நடை மாறி போகும், பேச்சு மாறி போகும், நரம்பு மண்டலங்களில் நிறைய மாற்றம் ஏற்படும், இடுப்பு பகுதியில் மாற்றங்கள் ஏற்படும், வலிகள் ஏற்படும், உடலையே கசக்கி புளியிற மாதிரி தோன்படும். தூங்குவதே துன்பமாகலாம் இருக்கும். பல நாள் நான் தூங்குவதே என் உடல்லாம் என்னென்னா யாரோ புளியிற மாதிரி இருக்கும். தண்ணியில் துணியை காய வச்சு புளிஞ்சா எப்படி இருக்கும், அது மாதிரி தூங்குவதே துன்பமாகலாம் இருந்த காலங்கள்லாம் எனக்கு உண்டு. உணவு எடுத்துக்கொள்கிறதே இப்போ துன்பமாக இருக்குது. இப்போ நான் சந்திக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, உணவை தவிர்த்தா எனக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் நல்லா இருக்குது. அப்போ உணவு தவிர்க்க வேண்டிய ஒரு சூழலுக்குள்ளே நான் அப்படியே வந்துக்கிட்டு உணவுகளை குறைச்சிக்கிட்டு உணவுகளை தவிர்த்துக்கிட்டு வர்றேன். அப்போ தியானத்துக்குள்ளே இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் செயல்பாடுகள்லாம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதை எல்லா மாணவர்களுக்குள்ளேயும் அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே மாதிரி எல்லா காலகட்டத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு ரேடியேஷன் இருக்குது. அந்த ரேடியேஷன் படி தான் ஒரு செயல்பாடுகள் நடக்க தொடங்கும். அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் நீங்கள் கேட்குற பாடல்களில் அந்த ரேடியோ ஸ்டேஷனில் இருக்கிறதுக்கு அலைவரிசை அந்த பாட்டை நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் ரேடியோ உங்களுது, அலைவரிசை உங்களுது இல்லை, வேற ஒரு முதலாளி இது. அவன் அதை வச்சு அந்த ரேடியேஷனை உங்களுக்கு அனுப்புகிறான். அதே மாதிரி உடல் உங்களுது, உயிர் உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் உங்களுக்கு கிடைக்கப்படுற ரேடியேஷன் யாருது? தியானத்துலேருந்து ஒரு ரேடியேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த ரேடியேஷனை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஊரில் எங்கெங்கெல்லாம் போர்டு இருக்கோ தியானம்னு அங்கே போய் ரேடியேஷனை வாங்கிக்கிறீங்க. அது நல்ல ரேடியேஷனான்னு உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு என்ன முகாந்திரம் வச்சுருக்கிறீங்கன்னு நான் கேள்வி கேட்குறேன். வாழ்க வளமுடலில் நீங்கள் போய் தியானம் பண்ணுறீங்க. அது இப்போ இந்த ரேடியேஷன் வேலை செய்தா வேலை செய்யலையான்னு என்ன கருவியை வச்சு நீங்கள் செக் பண்ணுவீங்க? சொல்லுங்கள். இதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் எத்தனையோ தியானத்துக்கு போகிறீங்க, அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க? கண்ணை மூடிட்டு உட்காருங்க, இல்லை காலை மடிச்சுட்டு உட்காருங்க, இல்லை என்ன வேணாலும் ஆசனம் பண்ணுங்க. அங்கேருந்து ஒரு ரேடியேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ரேடியேஷன், கிடைக்கிற ரேடியேஷன் இந்த காலத்துக்கு ஒர்க் ஆகுமா? இந்த காலத்துக்கு இந்த உடலுக்கு பயனுள்ளதாக இருக்குமா? இந்த உடலை
அதை எடுத்துகிட்டு போகுமா? இந்த பிரபஞ்சத்திலேருந்து இந்த யுகத்துக்கு உரிய இந்த கால சுழற்சியில் இருக்கிற ரேடியேஷனா அது அப்படிங்கிறத என்ன முகாம் வச்சு நீங்கள் உணர்வீங்க? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். எதை வச்சு பார்ப்பீங்க? இப்போ என்னை பார்க்க வர்றாங்க, என்கிட்ட தியானம் கற்றுக்குறாங்க, என்கிட்டேருந்து அவங்களுக்கு என்ன கிடைக்கப்படுது? அருள் கிடைக்கப்படுதா? அறிவு கிடைக்கப்படுதா? சொல்லுங்கள். வாழ்க வளமுடலில் கொடுக்கப்பட்டது மனமும் அறிவும் செம்மைப்பட்டால் ஒரு மனிதன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் முதல்ல கொடுத்தாரு. அடுத்த கட்டம் என்ன சொன்னார்? இறையை தேடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். மனம் செம்மைப்பட்டால் படித்த படிப்புகள் எல்லாம் பலப்பட்டு நிற்கும், வேலைகள்லாம் நல்ல செயல் இருக்கலாம். மனம் செம்மைப்பட்டவனுக்கு கண்கள் மூளைகள்லாம் பலமாக இருந்து வேலை செய்யும். அப்போ அறிவும் பலமாக வேலை செய்யும். மனம் செம்மைப்பட்டால் தான் அறிவு என்ன பண்ணும்? புலனோட வேலை செய்ய தயாராகும். ஆனால் மனமும் அறிவு இந்த கண்கள் எல்லாம் ஞானத்துக்குள்ளே போகும்போது இது எல்லாமே முற்றிலும் மாற்றப்படணும். நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? அறிவை கொண்டு தான் ஞானத்தையே பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கிட்டா இது என்ன? அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய செக்ஷன் இருக்குன்னு தெரியுமா? அப்போ மனித வாழ்க்கையில் நீ புள்ள பெற்றுக்கிறது, வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறது, புகழாக இருக்கிறது, படிக்கிறது, படித்த படிப்புக்கு வேலை, நீ எல்லாம் இருக்கிறது, ஆத்மார்த்தமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, உனக்குள்ள உடலுக்குள்ளே எந்த நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறது, ஜிம்முக்கு போகிறது, டான்ஸ் கிளாஸுக்கு போகிறது, இதெல்லாம் பண்ணிக்கிறது எல்லாமே இதெல்லாம் செய்யறதுக்கு எவன்டா உறுதுணையாக இருப்பானா? மனமும் அந்த அறிவும். இப்போ இதெல்லாம் நீ செஞ்சுக்கலாம். ஆனால் இறைவனை செய்யறதுக்கு இதை தாண்டி ஒன்று இருக்குது. மனதை விடுபடணும். மனதை கொஞ்சம் நிறுத்திட்டு ஆள் மனதுக்கு ஒருத்தன் கற்றுக்கிட்டு போவனுக்கு அந்த இறை பயணத்துக்குள்ளே அந்த பாதையில் போகிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கப்படும். அப்போ மனதிலேருந்தும் அறிவிலிருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட தொடங்கினா அங்கே என்ன ஆகுதுன்னா மனிதத்தன்மையிலேருந்து அவன் விடுபடுறான்னு அர்த்தம். இப்போ படித்த படிப்பை அப்படியே சொன்னால் தேறி, படிக்காமலே தானாகவே எங்கன்னே தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது நான் கேள்விப்படவே இல்லைங்க, எந்த இடத்துல இது யார் எழுதியிருக்கான்னு தெரியல, யார் சொன்னானே தெரியல அப்படின்னு நமக்கு சொல்கிறதையே பல பேர் வகுப்பில் வந்து மாணவர்கள் சொல்கிறாங்க. அது எங்கேருந்து வருது? மனதிலேருந்து வருதா இல்லை அறிவிலிருந்து வருதா? எங்கேருந்து வருது? அந்த மனமும் அறிவும் அந்த அகண்டு போனால் தான் அது வரும். இப்போ இது இருக்குல்ல. அப்போ வேதாத்திரிக்குள்ளே இருக்கிற தியானத்துக்குள்ளே அவங்க பல கிராமங்களுக்குள்ளே நடத்தப்பட்டது மனதையும் அறிவையும் பலப்படுத்துவதற்கான ஒரு வேலை. பல வாத்தியார், பல டீச்சர், பல கவர்மெண்ட் ஸ்டாஃப், பல இல்லறத்தில் இருக்கிற இல்லறத்தரசிகள் பெண்கள் எல்லாருமே ரொம்ப தன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கப்பட்டாங்க. வெகு சிலர்கள் அதற்குள்ளே ஞானப்பாதைக்கு போகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கப்பட்டாங்க. அப்போ உடலுக்கு தேவையான ஒரு வார்ம் அப் அங்கே கொடுக்கப்பட்டது. அந்த மனதையும் அறிவையும் கரெக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. நாம் அதை என்ன சொல்கிறோம்னா, அதை தாண்டி மனதையும் அறிவையும் கடந்தால் தான் இறைவனை பார்க்க முடியும். இல்லைன்னா இறைவனை பார்க்க முடியாது. இறைவனை கும்பிட்றதுக்கு மனம் இருக்கணும். இறைவனை நேசிக்கிறதுக்கு அறிவு இருக்கணும். ஆனால் இறைவனாக மாறுறதுக்கு அலைவரிசையை உள்வாங்கிறதுக்கு அலைவரிசையை நீ உள்வாங்கினா மனம் மாறிடும், அறிவு மாறிடும். உங்களுக்கு பாடம் எடுத்த உங்கள் ஆசிரியராக இருந்த அவர் யார்? வேதாத்திரி மகரிஷி. மனதையும் அறிவையும் வைத்துக்கிட்டு இவ்வளோ பெரிய பாடத்தை எடுக்க முடியாது. அந்த மனதில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அறிவில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அப்போ அறிவுலையும் மனதிலையும் அவருக்கு மாற்றம் அவருக்கு ஏற்படலைன்னா அவர் ரெகுலர் வாத்தியார் டீச்சராக இருந்திருப்பார். இந்த மாதிரி போதனை சொல்கிற விஷயத்துக்குள்ளே இருந்திருக்க மாட்டார். அவர் மொத்தமாக வேறு வடிவத்துக்குள்ளே இருந்திருந்தாருன்னா அவர் இந்நேரம் இறைவனாக தான் தெரிஞ்சிருப்பார். உங்களுக்கு இறைவனாக அவர் தெரியலாம், அது வேற. ஆனால் அதோடைய உண்மைத்தன்மை உள்ளே இருக்கிற செயல் என்னங்கிறத உங்களுக்கு அறியறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கப்படணும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் அந்த தியானத்துக்குள்ளே இருக்கிற உண்மைத்தன்மையும் சக்ஸஸையும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ ஒரு தனி மனிதனுக்குள்ளே நாம் பயணிக்கிற எத்தனையோ மாணவர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, அலைவரிசையை நல்ல சரியான இந்த காலத்தில் உள்ள அலைவரிசையை வாங்கு, உள்ளவை, சேமி, தியானம் பண்ணு, உனக்குள்ள ஒரு மாற்றத்தை சந்திக்க வாய்ப்பை உருவாக்கு. அப்போ மனம் அறிவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுறதுக்கான வாய்ப்பு ஒரு நாள் அதுவாக நடக்கும். அதுக்கு பிரத்யேகமான ஒரு தியானம் அப்படிங்கிறது எதுன்னா, இந்த அலைவரிசை தான் அங்கே என்ன பண்ணும், ஒரு ரேடியோக்குள்ளே போய் எல்லா இடத்துக்குள்ளேயும் ஒரு வாகித்து அது என்ன பண்ணுது, ஒரு ஒளியை எழுப்பி உனக்கு ஒரு குரலை கொடுக்குது, அதை நீ கேட்டு ரசிக்கிற. அதே மாதிரி ஒரு அலைவரிசை உடலுக்குள்ளே போய் உன் இடுப்பு மண்டலத்துக்குள்ளே பெரிய வேலையை செஞ்சு அங்கேருந்து இடுப்பு மண்டலத்திலேருந்து ஒரு கனலை
திருப்பி ஒரு கனல், ஒரு சக்தியை வந்து அது உருவாக்கி அது அங்கிருந்து திருப்பி முதுகுத்தண்டு வழியாக மேலே எடுத்துகிட்டு வரும்போது உனக்கு என்ன நடக்குது? இந்த சக்கரன்னு சொல்லக்கூடிய உடலில் முன்பக்கத்திற்கு வயிற்றுலேருந்து இருக்கிறதுக்கு சரியாக ஒரு கோடு மாதிரி இருக்கிற அந்த பகுதிக்குள்ளெல்லாம் ஒரு மாற்றம் அடையுது. அப்போ உனக்கு மனம் சைடில் இருக்கிற நரம்பு மன்றங்கள்லாம் மாற்றம் அடையுது. அப்போ தலைப்பகுதியில் இருக்கிற மூளைப்பகுதியில் இருக்கிற நரம்புகள் எல்லாம் மாற்றம் அடையுது. அப்போ உன்னுடைய அறிவும் மனமும் ரெகுலர் ஃபார்முலாவிலேருந்து விலகப்படுகிறது. ரெகுலர் சூழல்லேருந்து நீ விலகப்படுற. அப்போ நீ என்ன பண்ணுற? ரெகுலராக ஜூனியர் விடனையும் ஆனந்த விடனையும் படித்தவன் யோகியின் சுயசரிதை படிக்க தொடங்குற. ரெகுலராக நீ வேறு ஃபார்முலாவில் இருந்தவன் திருவாசகத்தை படிக்க தோணுது. ரெகுலராக நீ வந்து ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு ஷாப்பிங் மால்லையும் இல்லை அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருந்தவன் இமாச்சல் தொடர இமயமலையை நோக்கி பயணிக்கிற, காசியை நோக்கி பயணிக்கிற. இதுக்கெல்லாம் மாற்றம் அந்த அலைவரிசை உள்ளே போய் உனக்குள்ளே ஒரு வேலை செஞ்சுருக்கு. இதை வெளியில் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமாக அவர் ஏதோ கடவுளை தேடுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. கடவுளை யாரும் தேட முடியாது. உள்ள மாற்றம் அந்த அலைவரிசையால் நிகழ்த்தப்பட்டால் தான் தேட முடியும். அந்த அலைவரிசை இப்போ இங்கே இருக்குது, நெட்வொர்க் இருக்குது, பல நெட்வொர்க் இருக்குது. ஏர்டெல் இருக்குது, ஏர்செல் இருக்குது, பிஎஸ்என்எல் இருக்குது, ஜியோ இருக்குது. இப்போ ஜியோவுக்கு வந்து முதலாளி நான் கிடையாது. ஜியோவுக்கு யார் முதலாளி? அதனால தான் என் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செல்லை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க நெட்வொர்க்கில்னா அது ஜியோவிலேருந்து அந்த அலைவரிசையிலேருந்து வர்றது. ஆனால் தியானங்கிறது இன்னொரு இடத்துலேருந்து எத்தனை முறை ஒரு அலைவரிசையை ஒரு இடத்துலேருந்து வாங்கிக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு இடத்துல ஒரு குரு என்ன சொல்கிறாருன்னா, அலைவரிசையை வெளியிலேயே வாங்கி கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இடத்தில் உனக்குள்ளே அந்த அலைவரிசையை உற்பத்தி பண்ணி கொள்ளலாம். அந்த அலைவரிசையை நீ பெற்ற அரசிய குருக்கிட்டேருந்து ஒரு பெற்றல்ல, ஒரு தீட்சைன்னு ஒன்று பெற்றல்ல. தீட்சைன்னா கையை வச்சு அழுத்தினா தான் தீட்சை கிடையாது. பார்த்தா தீட்சை, உன்னை தொட்டா தீட்சை, உன்னோட பயணிச்சா தீட்சை, ஒரு உருண்டை சோத்தை எடுத்து கொடுத்தா தீட்சை, ஒன்றுகிட்டேருந்து ஒரு பொருளை வாங்கினா தீட்சை, ஒன்றுகிட்டேருந்து ஒரு பொருளை ஒரு பூவை கொடுத்தா கூட தீட்சை தான். தீட்சைன்னா நீ வந்து விரலை பிடிச்சி நெத்தியை பிடிச்சி அமுக்கிக்கிட்டே உட்காந்துருக்கணும், அதுதான் தீட்சை அப்படின்னு நீயா ஒரு பாடத்திட்டம் மாதிரி வச்சுக்கிற. எனக்கு தீட்சை கொடுத்துருங்க, இப்படி கொடுத்தீங்கன்னா தான் சரியா அப்படின்னு வெளிப்படையாக ஏதோ ஒரு பொருள் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. அது இல்லை. அதையும் முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுவும் அப்படி ஒரு செக்ஷனுக்குள்ளே இல்லை. அப்போ ஒரு அலைவரிசையை நாங்கள் கொடுக்குறோம். அந்த அலைவரிசையில் பல நாள் தியானம் நடக்கும்போது அங்கே என்ன ஆகுன்னா, உன்னுடைய இயற்கையாகவே உனக்கு நாதவிந்துங்கிற காற்று வழியாக உனக்கு ஒரு சக்தி இயல்பாக காற்றாக கிடைக்குது. என்கிட்டேருந்து கிடைச்ச அலைவரிசையை வச்சு நீ என்ன பண்ணுற? நீயே ஒரு விஞ்ஞானியாக மாறி அந்த அலைவரிசையை பெருக்கிக்கிற. உன்கிட்ட இருக்கிற விஷயம் இருக்குல்ல, அந்த தன்மைகளை எல்லாத்தையும் அந்த சக்தியை உயர்த்தி கொள்வதற்காக நீயே அலைவரிசையை உன்னிடமிருந்தே அலைவரிசையை உருவாக்குறதுக்கான வாய்ப்பை உருவாக்குற. அப்போ அந்த தியானம் என்ன பண்ணுது? என்கிட்டேருந்து நீ பெற்ற தியானத்தை உன் தியானமாக ஒரு இடத்துல கற்றுக்கொண்டு நீயே என்ன பண்ணுறன்னா ஒரு ஊற்று மாதிரி ஓனாக ஊறத் தொடங்குறாய் என்று பொருள். அப்போ என்ன சொல்கிறாங்க? இந்த உலகம் முழுக்க என்ன சொல்கிறாங்க? நாத விந்தை நமச்சிவாயமாக மாற்றணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நாத விந்தை நமச்சிவாயமாக எப்படா மாற்ற முடியும்? அப்போ நாத விந்தை நமச்சிவாயமாக மாற்றுறதுக்கு அதுக்கு மாற்றினவன், அதுக்கு வேலை செஞ்சவன், அதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் அவன் என்ன பண்ணுவான்? அவனுடைய அலைவரிசையை கொடுப்பான். இந்தப்பா ஒரு மரத்தை வெட்டணும், இந்த அருவாலை வச்சு வெட்டு. பிளேடை வச்சு போய் மரத்தை வெட்ட முடியுமா? சொல்லுங்கள். இல்லை ரம்பத்தை வச்சுட்டு மரத்தை வந்து அறுக்கலாம். ஆனால் அருவாவும் இருந்தால் இன்னும் உதவியாக இருக்கும். அப்போ அந்த மரத்தை வெட்டுவதற்கு என்னென்ன ஆயுதங்கள் தேவை? அந்த மாதிரி நாதவிந்த நமச்சிவாயமாக மாற்றணும். இந்த வாசியை தியானமாக உருவாக்கணும். இந்த காற்றை வெப்பசலனமாக ஆக்கணும். ரெண்டு காற்றையும் ஒரே சேர உள் சார்ந்து வெளி சார்ந்து ஒரு பக்கமாக ஓட்டிக்கொண்டு இருக்கணும். அதை தானாக இருக்கணும். அந்த கனல் மிஸ் ஆகிடக்கூடாது. அது இயல்பாக இருக்கணும், இயற்கையாக இருக்கணும், செயற்கையாக இருக்கக்கூடாது, காலம் அறிந்து இருக்கணும். அந்த கனலை கொடுக்குறவன், அந்த அலைவரிசையை கொடுக்குறவன் சாபம் பெற்றவனாக இருக்கக்கூடாது. அது செத்துப்போன தியானமாக இருக்கக்கூடாது. சில அலைவரிசைகள் சில காலத்தில் அது அவ்வளோதான், காலம் முடிஞ்சு நின்றும். அந்த அலைவரிசையை நிறுத்திடுவாங்க. நம்ம ஊரில் போர்டு இருக்குங்கிறதுக்காக அந்த தியானம் சாகாது அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. அது போர்டு 100 வருஷம் இருக்கும். 100 வருஷம் ஒருத்தன் கலையை வந்து என் குருநாதர் கொடுத்துட்டு போயிருக்காருன்னு ஊரெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பான். ஆனால் அந்த அலைவரிசை இந்த காலத்தில் ஒர்க் ஆகுதான்னு ஒன்று இருக்குல்ல, அதை தெரிஞ்சவனால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஒன்றால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் சொல்லு? நம்பிக்கை அடிப்படையில் தான் ஒரு தாய் தந்தை கல்யாணம் பண்ணி வைக்கிறான். கல்யாணம் பண்ணி 6 மாதத்தில் புட்டுக்கிட்டு கீழே விழுந்துருது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த கதையாக தான். இப்போ ஒரு நம்பிக்கை அடிப்படை இல்லாத ஒரு ஞானி என்ன பண்ணுறான்? இவங்க புட்டுக்கிட்டு உழுவாங்களா உழுவ மாட்டாங்களாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்க்குறான். இப்போ புட்டுக்கிட்டு உழுவ மாட்டாங்கன்னா போய் 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி விடான்னு சொல்லிட்டு வந்துடுறான். புரியுதுங்களா? இதுதான் விஷயம்.
அப்போ ஒரு ஞானிகிட்ட இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, தன்னுடைய 25-30 ஆண்டுகளுக்கு கழித்து கூட இந்த வாழ்க்கை, இந்த கணவன் மனைவி எப்படி இருப்பாங்கங்கிறத அறிகிறான். அவன் எதை வச்சு அறிகிறான்? அவனோட அலைவரிசையை வச்சு அறிகிறான். அப்போ அந்த காலத்துக்குள்ள, அந்த அந்த செயலுக்குள்ள 25 ஆண்டுகள் கழித்து என்ன மாதிரி அலைவரிசை இருக்குங்க, அந்த அலைவரிசையில் ஒரு மனிதன் எப்படி செயல்படுவான், அந்த கிரகங்கள் எல்லாம் எப்படி செயல்படுது, இவங்க எப்படி செயல்பட போகிறாங்கங்கிறத அறிஞ்சிட்டு சொல்கிறான். டே நீங்கள் பண்ணிக்கங்கடா, நீங்கள் வாழுங்கடா சேர்ந்து அப்படிங்கிறத சொல்கிறான். இதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் சில தியானங்கள் சில காலகட்டத்துக்கு மேலே அது அந்த அலைவரிசை அங்கே அலைவரிசையாக இருக்கும், அது வேலை செய்யாது. அது வேலை செஞ்சாலும் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ரூட்டாக இருக்காது. இது வேறு காலகட்டமாக இருக்கும், அது வேறு காலகட்டமாக இருக்கும். பிரபஞ்சத்துலேருந்து வர்ற அலைவரிசையோட ரேடியேஷன் வேறையாகும், இது வேறையாகவும் இருக்கும். அப்போ இந்த பிரபஞ்சத்தோட ரேடியேஷன் கீழே அப்படி உழுவுது, இது இந்த காலத்துக்குள்ளது. நீ பழைய ரேடியேஷனை தியானம் பண்ணிக்கிட்டே போனேன்னா இந்த பிரபஞ்சத்தை எப்படி கனெக்ட் பண்ணுவ? கனெக்ட் பண்ண முடியாது. இப்போ இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதை சொல்லி கொடுத்தாலும் கேட்கறதுக்கான வாய்ப்புகளை ஒருத்தர் கூட ஒதுக்க மாட்டுறாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அன்பு, பாசம், கருணை அந்த மாதிரி வச்சுக்கிட்டு பித்து பிடிச்சி அலையிறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? அறிவில் ஒரு விஷயத்துக்குள்ளே தியானம் பண்ணி மேம்பட்டால் தான் தெரியும். அது தெரியாமல் ரொம்ப அதி புத்திசாலியாக அறிவு, அருள் இதெல்லாம் இருந்தால் தான் ஆன்மீக பாதையில் போக முடியும், சொம்பை தூக்கிட்டு போக முடியும், கல்கண்டை தூக்கிட்டு போக முடியும், சுண்டலை தூக்கிட்டு போக முடியும்னு இந்த கதையெல்லாம் யார் கேட்டால்? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் எத்தனை காலத்துக்கு நீங்கள் இதெல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டே அலைய போகிறீங்க? இந்த உலகத்துக்குள்ளே எவனாவது ஒருத்தனை சொல்லுங்கள், அறிவை வைத்து இறைவனை அறிந்தவனை ஒரே ஒருத்தனை கூட்டிகிட்டு வாங்க. எனக்கு அறிவை வச்சுக்கிட்டு கோயில் சிலையில் இருக்கு பாரு, அந்த சிலையை வேணால் நீ ஆராய்ச்சி பண்ணலாம். சிலைக்குள்ளே இருக்கிற அந்த அலைவரிசை இருக்கு பாரு, அதை ஆராய்ச்சி பண்ண முடியாது. புரியுதுங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ நாத விந்த ஒருத்தன் நமச்சிவாயமாக மாற்றுறான்னா அதை எப்படி மாற்ற முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். நாத விந்து இருக்குது. நாத விந்து என்ன மாதிரி இருக்குது நீங்களே எடுத்து பாருங்கள். அதுக்குள்ளே வெப்ப சலனங்கள் சாத்து அதுவே ஒரு அலைவரிசையாக மாறணும். இப்போ நாத விந்தை நான் சொல்லிட்டேன், ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். ஒரு நீராவி தத்துவத்துக்குள்ளே தான் எல்லா செயலும் நடக்குதுன்னு சொல்லிட்டேன். அப்போ நீராவி தத்துவங்கிறது என்னென்னா, ஒரு சூரியன் வெப்பமாக இருக்குது, அது ஒரு நீரை பார்க்குது. அப்போ நீரை பார்க்க என்ன போகுது? இதோடைய வெப்பசலனத்தில் அது ஆவியாக மாறுது. அப்போ நீர் அங்கே வத்துது. அது என்ன பண்ணுது? அதோடைய தன்மையெல்லாம், அதுக்குள்ளே இருக்கின்ற சக்தி எல்லாத்தையும் அது ஆவியாக ஆக்கிடுது. அப்போ அதே மாதிரி தான் நாதவிந்து தண்ணியாக இருக்குது. அதை வெப்பம் பார்க்கும்போது என்ன ஆகுது? அது எல்லாமே நீர் ஆவியாக மாறுது. ஆவியாக மாறும்போது என்னாகுது? அதுக்குள்ளே இருக்கிற உயிர் சக்தி எல்லாம் காந்த அலைவரிசையாக மாறுது. நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா ரேடியோ, இந்த மொபைல், இந்த எல்லாத்துக்கும் நான் சொன்னேன்ல டவர், இதுதான் அலைவரிசை. இப்போ உங்ககிட்ட இருக்கிற நாதவிந்தையே நல்ல அலைவரிசையாக நீ மாற்றி அதையே நீ சேமித்து மேலே தலைக்கு மேலே எடுத்துகிட்டு வந்தனா நீ ஒரு நல்ல செயலுக்கு மாறுவ. அப்போ இந்த அலைவரிசையை ஒருத்தன் தொடர்ந்து செஞ்சானா அவன் என்னன்னா மனதிலிருந்து விடுபடுவான். நீ சொல்லிக்கிட்டு இருக்கல்ல அருள், நீ சொல்லிக்கிட்டு இருக்கல்ல அறிவு, அதிலிருந்தெல்லாம் விடுபடுவான். விடுபட்டால் மட்டும்தான் இந்த உலகத்தில் பெரிய ரகசியத்தை அறிய முடியும். இந்த பிரபஞ்ச அண்டத்தை அறியறதுக்கு அறிவு இருந்தால் அறிய முடியாது. அண்டத்தை நான் அறியலை, இந்த உடலை அறிஞ்சால் போதும், கீழே இருக்கிற பொருளை அறிஞ்சால் போதும்னா நீ அறிவை வச்சுக்க. உன் அறிவை நீனே வச்சுக்க, பத்திரமா வச்சுக்கப்பா. உன்னை கையெடுத்து கும்பிட்றேன். உன் அறிவையும் அருளையும் கழுத்தில் மாலையாக கட்டி போட்டு தொங்க விட்டுக்க. புரியுதா? அவர் அறிவு திருக்கோயில் கட்டின மாதிரி நீயும் அறிவை கழுத்திலே மாட்டிக்க. நான் உன்னை ஒன்றும் வேண்டாங்கல. 99% இங்கே உலகம் முழுக்க அறிவோடு தான் இருக்கிறான். அறிவு இல்லைன்னா இங்கே எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அறிவோடு இருக்கிறவனால தான் இறைவன் அறிய முடியலை. புரியுதுங்களா? அறிவோடு இருக்கிறனால தான் ஒரு டாக்டரு என்ன மாதிரி ஆளும் அறிய முடியலை. அறிவோடு இருக்கிறனால தான் ஒரு விஞ்ஞானி எந்த சித்தர்களையும் அறியறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கல. அறிவோடு இருக்கிறனால தான் ஒரு நாட்டோட தலைவர் எங்களை பார்க்க வரல, மடத்தில் இருக்கிற சாமியார்களை தான் பார்க்க போகிறாங்க. புரியுதுங்களா? அப்போ அறிவோடு இருந்தால் அறிவோடு இருக்கிற இன்னொரு பொருளை தான் அது நாடும். இதெல்லாம் பல வேரியேஷன் இருக்குது, பல செயல் இருக்குது. தியானங்கிறதுல அதுக்குள்ள பெரிய ஆராய்ச்சி, பெரிய மண்டலம், பெரிய செயல் வடிவம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மணி நேரத்துக்குள்ளேயும் நம்ம உடலுக்குள்ளே அவ்வளோ பெரிய ஆய்வுகளை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், அவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ணுறோம். அதை பண்ணது மட்டும் இல்லாமல் பாமர மக்கள் வரைக்கும் கூட அது நல்வழி பரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். நம்ம நோக்கம் எப்படி இருக்குங்கிறதான் பார்க்கணும். அந்த நோக்கம் சரியாக இருக்கா? என்னுடைய நோக்கம் என்ன இருக்க போகுது?
ஒரு மனிதன் இயல்பாக ஒரு மனிதனாக இருக்கிறவன் மாற்றம் அடையும் போது அந்த செயலை மக்களிடம் செலுத்தும் போது அவங்க பல்வேறுபட்ட சிந்தனைகளில் சிதறி கிடக்கிறாங்க. ஒரு மனிதன் தேங்காய் உடைச்சா செதறுவாங்கல்ல, செதறு தேங்காய் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிதறி கிடக்கிறாங்க. அப்போ தேங்காவை எப்படி கையாளணும் அப்படிங்கிற விதம் இருக்குல்ல, மாதிரி செதறி போயிடக்கூடாது. ஒரு மனித வாழ்க்கை செதறி போயிடுச்சுன்னா யாருக்கு லாஸ்? அது யாருக்கு பிரயோஜனம்? அது இப்போ கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ உறவுகள், எத்தனையோ மனிதர்கள், எனக்கு யாருன்னே தெரியாது, அவன் எங்கேயோ ஒரு இடத்துல என் காணொலியை கேட்டு செதறுகாயா ரோட்டில் கிடக்க வேண்டியவன் ஒரு நல்ல பாதுகாக்கப்பட்டவனாக மாறுறான். இதுதான் விஷயம். அதுக்கு தான் இந்த ஒரு வேலையை செய்கிறோமே ஒழிய, இப்போ ஒரு காலகட்டத்தில் எங்களை மாதிரி ஆளுகளை, பேரை, உருவத்தை, எங்களுடைய செயலை எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சம் ஒரு டயத்தில் அழிச்சிருங்க. எத்தனை யுகத்துக்கு முன்னாடி எத்தனையோ ஞானிகள் வந்திருக்கிறான். அவன் பேர்லாம் எத்தனை ஞானிகளோட பேர் சொல்லுவீங்க நீங்கள்? சொல்லுங்கள். புரியுதுங்களா? இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு காலகட்டத்தோடு அது அப்படியே டிஸ்போஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. புரியுதுங்களா? அவ்வளோ பெரிய கிருஷ்ணன், அவ்வளோ பெரிய ராமன், எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்தோடு அதுக்கான ஒரு முடிவுகளை கொடுத்துட்டு அவன் விடைப்பட்டு அடுத்த வேலைக்கு வந்துடுவான். அதை நீங்கள் உணர்ந்துக்கணும். அவ்வளோதான் விஷயம். தியானத்துக்குள்ளே எப்பொழுதுமே தன்னுடைய கவனமாக அந்த காலகட்டத்தில் ஒரு ஞானி இருக்கிறாரு, அவர் அதை உணர்ந்து இருக்கிறாருன்னா அவர் நான் என்ன நீங்கள் சொல்லுங்கள். நான் டீச்சர் கிடையாதுங்க. நான் மனதையும் அறிவையும் கரெக்ட் பண்ணி காசு பணம் சம்பாரிச்சுக்கிட்டு கும்மி அடிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குற டீச்சர் நான் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்க. எனக்கு என்னென்னா 25 ஆண்டுகள், 50 ஆண்டுகள், 70 ஆண்டுகள், 100 ஆண்டுகள் கழித்து இந்த உலகத்தில் என்ன மாதிரி ரேடியேஷனில் என்ன மாதிரி இந்த உலகம் இயங்குங்கிறத என்னால் பார்க்க முடியும், என்னால் அறிய முடியும். அப்போ ஒரு சூழல்களை, அந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ளே இருக்கிற ஒருத்தன் அவன் இந்த சூழலை அறியறதுக்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறான். அப்போ அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறவன் அதை நோக்கி தான் பயணிப்பானா, அதை நோக்கி தான் பேசுவானா, இல்லை பழைய பொருளையே விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவானா? நீங்களே சொல்லுங்கள். உங்ககிட்டே சொல்கிறப்ப எனக்கு ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்கு, எனக்குள்ளே இருக்கிற செயல் இதுதான். அப்போ நான் குறை சொல்ல வேண்டியதில்லை. எனக்கு தேவை என்னன்னா, ஒரு தனி மனிதன் தோக்காத, ஒரு தனி மனிதன் உன்னோட நேரத்தை வீணடிக்காத, ஒரு தனி மனிதன் நீ போய் ஒரு விஷயத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு ஏன் ஒன்று அலக்கழிச்சுக்கிற? இறைவன் என்பது ஒன்று தான். எல்லா மார்க்கத்துக்குள்ளேயும் தனித்தனியாக மார்க்கமாக இருந்தாலும் நீ இறைவனை தேட போகிறது ஒன்று தான். என்னை பொறுத்தவரை கால விரயம் பண்ணாத. கால விரயத்துக்குள்ளே நீ உன்னை வீண்படுத்துக்காதங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். மற்றபடி எந்த தியானத்தையும் குறை சொல்லி இல்லை மற்ற குருமார்களை குறை சொல்லி எனக்கு என்ன கிடைக்க போகுது? அப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, நீ இந்த காலகட்டத்துக்குள்ளே ஒரு ரேடியேஷன், இந்த ரேடியேஷனுக்குள்ளேருந்து எனக்குள்ளே உணர்த்தப்பட்டு இந்த மக்கள் இதிலிருந்தெல்லாம் பழைய விஷயத்திலேருந்து விடுபட்டு வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை காத்திருக்கு. அப்போ திருப்பு முனைனா என்ன? திருப்பு முனை அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரேடியேஷன் கிடைக்கப்பட்டால் மனம்ங்கிற பெரிய அரக்கன்ட்டேருந்து அறிவுங்கிற இன்னொரு அரக்கன்ட்டேருந்தும் அவங்க விடுபடுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவாங்க. இந்த பார்த்துக்குங்க, மனம், கண்கள், செவி, மூளை, இந்த 4 செக்ஷனும் ஒரு உடம்புல தியானத்தில் பெரிய மாற்றம் அடையணும். இந்த 4 செக்ஷனும் மாற்றம் அடையாமல் பலமாக இருந்தால் நீ இயல்பான வாழ்க்கையை நல்லபடியாக வாழலாம். இந்த 4 செக்ஷனில் மனம், மூளை, கண்கள், செவி, இந்த 4 செக்ஷனும் மாற்றமாடா நீ இறைவனை நோக்கி பயணிக்கிறன்னு அர்த்தம். இது 4 தான். இது 4 ரொம்ப முக்கியம். இந்த 4க்கு கேப்டனாக இருக்கிறவன் யாருன்னா கீழே இருக்கிற மூலாதாரம். கீழே இருக்கிற இடுப்புலேருந்து ஒரு செயல் வெளியில் கிளம்பணும். அதற்கு முன்னாடி நமக்கு நடக்கப்படுறது என்னன்னா, இந்த 4ஐயும் பலப்படுத்துறதுக்கு, கீழே இருக்கிற மூலாதாரத்தை பலப்படுத்துறதுக்கு வெளியிலிருந்து சூட்சமத்திலேயோ இல்லை சூலமாக இருக்கக்கூடிய எவனோ ஒரு ஞானி இந்த காலகட்டத்தோட ரேடியேஷனை அவன் முதல்ல அந்த நெருப்புங்கிறத மலை ஏறும்போது கருப்பு சாமிகிட்ட கொஞ்சம் நெருப்பு வாங்கிட்டு போகணுங்கிறதுக்காக தான் கருப்பு சாமி சிலையை வச்சாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க எல்லாம் என்ன பண்ணான்னா, கருப்பு சாமி கோயிலில் சதுரகிரிக்கு போகும்போதோ வெள்ளையகிரிக்கு போகும்போதோ எங்கே போகும்போதோ கருப்பு சாமிக்கு தேங்காய் உடைச்சிட்டு அங்கேயே குப்புறப்படுத்து கிடக்கிறான். கருப்பு சாமி என்பது நெருப்புன்னு பேர். அப்போ மலையேறும்போது கொஞ்சம் நெருப்பு கனலை வாங்கிட்டு போனால் ஒரு சக்தியோடு நீ மலையேறுவாய் அப்படிங்கிறதுக்காக தான் இறை ஆற்றலில் கீழே நெருப்பை வச்சான். கருப்புங்கிறது நெருப்பு. அந்த நெருப்பை வாங்கிக்கிட்டு நீ மலையேறணும்னு வச்சான். அதே மாதிரி ஒரு குரு என்பவன் ஒரு ஞானிங்கிட்ட என்னென்னா நெருப்பு வாங்கணும். நெருப்பு தான் அலைவரிசை, நெருப்பு தான் தீட்சை. அந்த நெருப்பு எங்கே போகும்? நேரடியாக இடுப்பில் போய் பற்ற வைக்கப்படும். அந்த அடுப்பு
பல நாள் எரியப்படணும். அதுதான் அணையா அடுப்பு. அந்த அடுப்பு பற்ற வைக்கப்பட்டால் அங்கேருந்து என்ன செயல் இருக்கும்? நீ மனித சுகத்துக்காக யூஸ் பண்ணுற, காமத்துக்காக யூஸ் பண்ணுற பொருள் கூட ஞானத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அப்போ ஒரு மங்களம் அங்கே வாசிக்கப்படும். அங்கே வாத்தியம் இல்லாத சிவ ஒளி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். நீ சொல்கிற பிரணவ மந்திரம், நீ சொல்கிற எல்லா செயலும் அங்கேருந்து தான் உற்பத்தியான செயல் வடிவம். அங்கே அந்த கனலை பற்ற வச்சு இடுப்பில் ஒரு வேலையை தொடங்கினதுக்கப்புறம் உனக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும். அப்போ இடுப்பில் கனல் பற்றப்பட்டவன், இடுப்பிலே நல்ல வழி நடந்தவன், இடுப்பிலே சரியான காலகட்டத்திலே அந்த வேலை தொடங்கப்பட்டவனுக்கு பருவ மாற்றம் அடைகிறான். அப்போ அவன் இறை வடிவத்துக்குள்ள ஒரு பெரிய செயல் வடிவத்தை அவன் பார்க்க தொடங்க வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது. அப்போ இடுப்பிலிருந்து அது என்ன பண்ணும்? அது நேரடியாக ராக்கெட்டு மாதிரி தலையை நோக்கும். இப்போ தலையை நோக்கி கொண்டு அது மூளையை நோக்கி போகும்போது அந்த மூளையை நோக்கி போகிற ரூட்டில் இருக்கிற ஆயிரக்கணக்கான நரம்பு மண்டலங்கத்துக்குள்ளே அந்த அலைவரிசை கிடைக்கப்படுகிறது. அந்த ஆயிரக்கணக்கான நரம்பு மண்டலங்கள் தன்மைகள் மாறும்போது ஒரு மனிதன் முற்றிலும் எப்படி இருப்பான்? இருட்டாக இருக்க மாட்டான், வெளிச்சமாக இருப்பான். இப்போ நமக்குள்ளே இருக்கிற அனுபவம் என்ன? பகலுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்குல்ல, இரவுக்குள்ளேயும் வெளிச்சத்தில் தான் இருக்கிறோம். இப்போ இரவுக்குள்ளே நீ இரவில் இருக்கிற அந்த மாற்றங்கிறது இரவுக்குள்ளேயும் நீ பகலாக இருப்ப. அதுதான் விஷயம். அப்போ உனக்கு இரவே ஒன்று இல்லாத ஒரு சூழல் உருவாகிவிடும். அதை நம்ம பார்த்துக்கணும். அப்போ இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. இதெல்லாம் உட்காந்து ரொம்ப ஆராய்ச்சியாக கேட்கணும். இந்த மாதிரிலாம் ஒருத்தங்க கிடைப்பாங்களா? இந்த மாதிரிலாம் ஒருத்தர் கிடைப்பாங்களா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விஷயமும் இல்லாமல், காலை மாலை இரவு எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல், புள்ள பொண்டாட்டி எவனுக்காகவும் வாழாமல், இதே வேலையாக இதே நோக்கமாக, சாதி பார்க்காம மதம் பார்க்காம எதுவும் பார்க்காம யாருன்னு பார்க்காம காலையில் வந்தால் என் வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன், மாலையில் பேசுகிறேன், மத்தியானத்தில் பேசுகிறேன், ரோட்டில் பேசுகிறேன், எங்கேயாவது ஒரு ஊர் கார் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் பேசுகிறேன், கேமராவை வச்சு பேசுகிறேன். இந்த வேலையை இதை இந்த உடலை கூட கருணை பார்க்காம இந்த பிரபஞ்சம் இந்த அடுப்பை எரிய வச்சுக்கிட்டே இருக்குது. இந்த அடுப்பு எரிஞ்சு நிற்கிறதுக்குள்ளே பயன்படுத்து அப்படிங்கிறது தானே நான் சொல்ல வர்றேன். இதில் எனக்கு என்ன பெரிய விஷயத்த, எனக்கு தேவையானதை பிரபஞ்சம் கொடுத்துட்டான். பிரபஞ்சத்தை தாண்டி நீ என்னப்பா கொடுத்துட போகிற எனக்கு? என் வாழ்நாளில் நான் பார்க்க முடியாத அதிசயத்தை, உடலுக்குள்ளே இருக்கின்ற ஒரு விஞ்ஞானி பார்க்க முடியாத அதிசயத்தை நான் பார்த்துட்டேன். வேற என்னத்த அதிசயத்தை நீ கொடுத்துட போகிற? ஒரு பெரிய செயல் என் தாத்தன் பார்க்கல, என் பாட்டன் பார்க்கல, என் முப்பாட்டன் பார்க்கல, எங்கள் அப்பன் பார்க்கல, எங்கள் அண்ணன் பார்க்கல, என் சகோதரி பார்க்கல, நான் பார்த்துருக்கிறேன், என்னை பார்க்க வச்சுருக்கிறான். இதை தாண்டி வேற என்ன எனக்கு கிடச்சிட போகுது? இதை தாண்டி வேற என்ன நான் ஒரு செயல் செஞ்சிட போகிறேன்? அந்த பிரமிப்பிலிருந்து என்னால் அகல முடியவில்லை. அந்த அகல முடியாமல் இருக்கிறவனை அவன் என்ன சொல்கிறான்? உனக்கு வியர்ப்பை ஏற்படுத்துறதுக்காக இதை கொடுக்கல, இதை பிறருக்கு நீ கொடுப்பங்கிறதுக்காக தான் கொடுத்தேன். உண்டியலில் காசு போடுவான், நீ திருட மாட்டேன்னு தான் உண்டியலை ஓன்ட்ட கொடுத்தேன். நிறைய பேர்கிட்ட உண்டியல் கொடுக்கப்படுது. அவன் என்ன பண்ணுறான்? இது எங்கள் வீட்டு உண்டியல்னு அதில் பேர் எழுதி ஒட்டிடுறான். நீ ஒருவனாவது இதே மாதிரி நிறைய ஞானி இருந்திருக்கான், நான் மட்டும் கிடையாது, நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான ஞானி இருந்திருக்கான். அவன் உண்டியலில் என்னன்னா வர்றதை வச்சுக்கிட்டு பிறருக்கு விநியோகம் பண்ணுவானே வந்து அவன் எடுத்துகிட்டு ஓட மாட்டான். அதனால தான் இறைவன் பரிபூர்ணமாக எல்லாம் கொடுக்கறது. அதே மாதிரி ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளேயும் ஒரு அனுபவம் இருக்குது. சில அனுபவங்கள் பாதியில் நின்றும். எல்லா ஞானிகளையும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரே கேட்டகரியில் கொண்டாந்து ஒப்பிடுறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அறிவை வச்சுக்கிட்டு இவரோட சேர்ந்தவர், இவர் இப்படி, அவர் அப்படி, இவர் இப்படி பார்த்துட்டாரு, சிவபெருமான இவர் வானத்திலே இப்படி கீழே வானத்தை நீக்கிட்டு பார்த்தாரு, இவர் மலைக்கு கீழே பார்த்தாரு அப்படின்னு எல்லாரும் ஒன்றும் கிடையாது. இங்கே எல்லாம் ஒன்றும் கிடையாது. 2500 பேர் தியானம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒன்றா? அனுபவம்னு ஒன்று இருக்குது. அலைவரிசையிலேருந்து நீ இப்போ வேலை செய்கிற இப்போ எல்லா பேரும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி கரண்டில் இப்போ பொசிஷனில் வச்சா 1 கோடி பேர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்க. இந்த 1 கோடி பேரும் அலைவரிசையை பிறரிடமிருந்து வாங்கி தியானம் பண்ணுறான். இப்போ இது என்னென்னா, இப்போ இந்த பங்கு சந்தையில் ஷேர் மார்க்கெட்டில் பெரிய அமௌண்ட்டை போட்டு உட்காந்துருப்பாங்க. அது அப்படியே மேலே ஏறினுச்சுன்னா அவனுக்கு டபுளாக காசு கிடைக்கும். அப்படியே கீழே படுத்துச்சுன்னா எல்லாம் போயிடும்.
அப்போ அவன் சிரிக்கிறதும் அழுவுறதும் இருக்குல்ல, அப்போ என்னன்னா அவன் ஒரு அலைவரிசைக்காக காத்துக்கிட்டு உட்காந்துருக்கிறான். அதுவும் ஒரு அலைவரிசை தான், ஒரு கேம்பிளிங் மாதிரி தான். அதே மாதிரி நீ பல குருமார்கள்ட்ட அலைவரிசையை வாங்கி அந்த தியானத்துக்குள்ளே நீ உட்காந்துருக்குற. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த அலைவரிசையை வாங்கிக்கிட்டு 10 நாள் 20 நாள் 1 மாதம் 2 மாதம் ட்ரை பண்ணுற. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுற, இன்னொரு குருமார்கிட்ட போய் இன்னொரு அலைவரிசையை வாங்குற. ஏர்டெல் யூஸ் பண்ணுற 3 மாதம் தூக்கி எறிஞ்சிடுற. அடுத்தது என்ன பண்ணுற, பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுற. அப்புறம் பிஎஸ்என்எல் இருக்கட்டும், அடிஷ்னலாக அடுத்தது வோடஃபோன் யூஸ் பண்ணுற. அடுத்தது ஜியோ யூஸ் பண்ணுற. அடுத்தது என்ன பண்ணுற, அடுத்தது என்ன கிடைக்குன்னு ஓடுற. நீ இப்போ ஒரே உடலுக்குள்ளே 25 அலைவரிசையை தூக்கி போட்டுக்கிட்டு 25 குருமார்களுடைய அலைவரிசையோட தியானம்னு சொல்லிக்கிட்டு நீ சுற்றி தெரியுற. நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன்டா 25 அலைவரிசையை தூக்கிக்கிட்டு சுற்றுற? ஒரே அலைவரிசையில் நின்று உடலில் இருக்கிற பல அலைவரிசையை பல பிறப்புகளில் சரி செய்ய முடியலை. நீ என்ன பண்ணுறன்னா, இந்த பிறப்புலையும் பிறந்து ஏதோ ஒரு வடிவத்தில் ஞானம் அடைஞ்சிருவேன், நான் ஏதோ ஒரு வடிவத்தில் கடவுளை பார்த்துருவேன், அதனால எனக்கு அலைவரிசை கொடுக்குறவன் எப்படி வேணாலும் இருக்கட்டும்னு நினைக்கிறேன். ஏன்டா கடவுளே சுத்தமானவன், அப்போ அதை கொடுக்குறவன் எவ்வளோ சுத்தமாக இருக்கணும்? ஏன்டா கடவுளுங்கிறவன் யார்? நீ கடவுளாக போகிற, நீ குருவாக போகிற. நான் குருவுக்கு பொருள் என்ன? அது பரிசுத்தம்னு பொருள். அந்த பரிசுத்தமாக இருக்கணும்னா பரிசுத்தமான இடத்துல தானே நீ வந்து வாங்கணும். அது எங்கே கிடைச்சாலும் வாங்கிக்கிட்டேன்னா அது என்னது? அப்போ 25 அலைவரிசையோடு நீ இருந்தன்னா எந்த மாதிரி முன்னேற்றத்தை நீ தேடுவ, எந்த மாதிரி முன்னேற்றத்தை நீ அடைவ? சொல்லு, உன்னுடைய முன்னேற்றம் எதை போய் அடைவ? அருணகிரிநாதருக்கு ஒரு சின்ன கதை தான். வயலூருக்கு வாண்டார், வயலூருக்கு வழி தெரியல. அப்போ என்ன பண்ணால், வயலூருக்கு வழியை காட்டுறதுக்கு அந்த இறை தோற்றமே ஒரு அலைவரிசையாக வந்து வயலூரை காட்டி கொடுத்துச்சு. அப்போ ஒரு நல்ல அலைவரிசையோடு இருந்தால் என்னுடைய உருவம்லாம் உனக்கு தேவைப்படாது. நீ வந்து பசி ஏறி 300 ரூபாய்க்கு 400 ரூபா செலவு பண்ணிட்டு 2 கொய்யாப்பழத்தை தூக்கிட்டு என்னெல்லாம் வர வேண்டியதில்லை. சரியான இந்த காலத்தோட அலைவரிசையை பிடிச்சிட்டேன்னா என்னுடைய அலைவரிசையே வரும், இல்லைன்னா பிரபஞ்சத்தோடைய அலைவரிசையே உன்னை வழி நடத்தும். நான் உனக்கு அங்கே தேவைப்பட மாட்டேன்னு எதுக்கு தமிழில் தானே உச்சரித்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நான் உனக்கு அங்கே தேவைப்பட மாட்டேன்னா என்னுடைய அலைவரிசை வாங்குகிற அளவுக்கு தான், வாங்குகிற வரைக்கும் தான் நான் தேவைப்படுவேன். அதை நீ தொலைக்கக்கூடாது, புரியுதா? அதை நீ தொலைச்சனா என்ன ஆகும், அது ரியாக்ட் பண்ணி அது வெளியில் ஆயிடுச்சுன்னா திருப்பி அதை உள்ளே கொண்டு வர்றது கடினம். இவ்வளோதான் விஷயம். எனக்கு முதல் முறையாக காவேரி கரையில் தியானம் வந்தபோது அந்த அலைவரிசையில் தான் நிற்க வச்சான வஞ்சிய. நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போ ஆலியாரில் உங்கள் வாழ்க முளமுடன் இருந்துச்சு, கர்நாடகாவில் இருக்கிற நிறையா அந்த தியானம் அந்த இருந்துச்சு, நிறைய தியானங்கள் வகுப்புகள் எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. ஏன் இங்கெல்லாம் போக வைக்கல? அப்போ அவங்க எனக்கு எந்த லைவில் இருக்கிற குருமார்கள்ட்டையும் போக வைக்கலையே. அப்போ அவங்க என்னன்னா, இந்த உனக்கு கிடச்சிருக்க அலைவரிசையை வேறு எங்கேயாவது போய் தொலைச்சிடாத, வேறு எங்கேயாவது போய் ஏதாவது பண்ணிடாத அப்படிங்கிறத சூட்சமத்திலேயே உனக்கு தேவையானது கிடைக்கிற மாதிரி வழிகாட்டுறோம்னு வழிகாட்டினாங்க. எனக்கு நான் வந்து பழனியில் போகர் சமாதியில் இருக்கிறாருன்னு கூட எனக்கு தெரியாது, போகர் ஒரு குகை இருக்காங்க கூட எனக்கு தெரியாது. ஆனால் அப்படியாப்பட்ட வளர்ந்த ஒரு சிறுவனுக்கு இப்போ வந்து எனக்கு கன்னியாகுமரியில் இருக்கிற முக்கடலையோ, இல்லை பொதிகையில் இருக்கிற மலையையோ, இல்லை சதுரகிரியில் இருக்கிற செயலையோ, இல்லை பழனியில் இருக்கிற செயலையோ எனக்கெல்லாம் அறிய முடியாது. ஆனால் அந்த சூட்சமம் என்னை அழகாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குனுச்சு. அப்போ நான் காத்திருந்தது என்னென்னா, அந்த அலைவரிசையை வச்சுக்கிட்டு அது சொல் பேச்சை கேட்டு பயணித்தேன். அது சொல் பேச்சை ஏற்றுட்டு பயணித்ததுனால இப்போ பயனடைஞ்சது யாருன்னா நான் பயனடைஞ்சிட்டேன். இப்போ அடுத்த கட்டத்துக்கு என்னென்னா, இதை பயனடைய வைக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறதுக்காக போராடுறோம். இவ்வளோதான் விஷயம், இவ்வளோதான் இதோடைய நோக்கம். எல்லாத்தையும் அழித்த பிரபஞ்சத்துக்கு இந்த புகழையோ இல்லை ஏதாவது காசை விரும்பினோம்னா அதை அழிக்க பிரபஞ்சத்துக்கு 10 நிமிஷம் ஆகுமா? அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? பிரபஞ்சத்துக்குள்ளே இப்படி அலைவரிசையில் ஒரு கல்லை தங்கமாக மாற்றிட முடியும், புரியுதுங்களா? ஒரு நீரை வேறு மாதிரி பண்ணிட முடியும். அந்த மாதிரி அலைவரிசைகளுக்குள்ளே ஏகப்பட்ட அலைவரிசைகள் இருக்குது இதுக்குள்ளே. அப்படியாப்பட்ட ஒரு தன்மைக்குரிய அலைவரிசையை காட்டிக்கொண்டு தியானத்தில் அழைச்சிட்டு போகிறவன்ட்ட ஒரு அற்ப சந்தோஷத்துக்காகவா மனிதர்கிட்ட கொடுக்குற சில பொருளுக்காகணும் சில புகழுக்காகனா போய் நின்ற போகிறோம்? அப்படியே நின்றுட்டா அவ்வளோதான். கோயில் வாசலில் பொறுக்கப்பட்ட தேங்காய் முடிக்கு ஆசைப்பட்டு நின்னவன் தேங்காய் முடியோடு போக வேண்டிதான், அவ்வளோதான். என்னைக்கு ஒரு ஞானிங்கிறவனுக்கு குருங்கிறவனுக்கு ஆசைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அவன் கடவுளை அன்னைக்கு இழந்துட்டான்னு அர்த்தம். அவ்வளோதான். ஆசை வராத வரைக்கும் அவன் தப்பிச்சான். நானாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி. இந்த உலகத்தில் ஆசைப்பட்டு அறிவோட
நான் பெரிய திறமையான ஆள், நான் பெரிய இன்டெலிஜென்ட்டு அப்படின்லாம் போனால் அங்கே இறைவனே பார்க்க முடியாது. அங்கே இன்டெலிஜென்ட்டாலாம் ஒரு விஷயத்தை தான் பார்க்க முடியும், அங்கே இறைவனை பார்க்க முடியாது. இறைவனை பார்க்கணுன்னா பரிசுத்தம் என்பது என்னன்னா, நீ உடலில் எப்படி நீரை வச்சு சுத்தமாக கழுவுறியோ அந்த மாதிரி உன் அலைவரிசை எல்லாத்தையும் பரிபூரணமாக எல்லாத்தையும் எடுத்து இப்படி தூக்கி எறிஞ்சிடும். புது அலைவரிசையை செட் பண்ணும். அதுதான் இந்த உடல் வந்து லோல்படுது. புரியுதுங்களா? அலைவரிசையை எடுக்கிறதுக்குள்ளே உடல் பாடாப்படுது கர்ம வினையில், துன்பத்தில். அப்போ கர்ம வினை தீர்றதுக்குள்ளேயே இங்கே லோல்பட்டுறது இந்த உடல். திருப்பி கர்ம வினையை எடுத்துட்டு புது அலைவரிசையை செலுத்தும் போது இந்த உடல் லோல்படுது. அப்போ எவ்வளோ பெரிய வேலை இருக்குது. அப்போ ஞானம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை பார்த்துக்கங்க. உங்களுக்கு இப்பயும் கொஞ்சம் புரியுமான்னு எனக்கு தெரியாது. கொஞ்சம் தெளிவு அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் தெளிவு அடையிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா தெளிவடைங்க. நீங்கள் அதை தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். பாசமாக 20 வருஷமாக 10 வருஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஆய்வாக பண்ணணும். தியானம்ங்கிறது அறிந்து தெளிந்து செய்ய வேண்டிய வேலை. அதை பார்த்துக்கங்க. ஒரு நல்ல சூழலில் நேரடியாகவோ காணொலியாகவோ சந்திப்போம்.